மாற்றம் ஒண்ணு தமிழ்நாட்டில் தேவைங்கிறத முடிவு பண்ண பிறகு திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், ஒரு நாயக பிம்பத்தோடு பிரம்மாண்டமா பேரெழுச்சியா வரக்கூடிய முழுக்க முழுக்க களத்திலேயே தமிழக வெற்றி கழகம் பெரிய வேலைலாம் செய்யல. தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளர்கள் களத்துல ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி அப்படிலாம் உழைக்கல. சொல்ல போனா 234 தொகுதியில விஜய், ஆதவர்ஜுனா, புசி ஆனந்த், செங்கோட்டையன், ஜேசிடி பிரபாகர் இப்படி ஒரு அறியப்பட்ட ஒரு 10-15 முகங்களை தவிர ஒரு 200க்கும் மேற்பட்ட வேட்பாளர்களை அந்த மக்களுக்கு யாருன்னு தெரியாது. யாருக்கு ஓட்டு போட்டோம் அதெல்லாம் தெரியாது. மதுரையில பிடிஆர் ஒரு 100 ஆண்டு கால திராவிட பாரம்பரியம் கொண்டவர், அவர் தோற்கிறாரு. அந்த பக்கம் குஷ்பு அவருடைய கணவர் சுந்தர்சி, அவர் அறியப்பட்ட முகம், ஆனாலும் அரசியலுக்கு புதுசு, அவரும் தோத்து போறாரு. அவர் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்படுறாரு, இவர் 2ஆம் இடத்துக்கு பிடிஆர் தள்ளப்படுறாரு. முதல் இடத்திற்கு ஊடகங்கள்ல எல்லா ஊடகவாதங்களையும் காமெடியாக்கப்பட்ட, விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்ட, கேட்கிற கேள்விகளுக்கே பதில் சொல்ல திணறுகிற ஒருத்தர். ஆனா தமிழக வெற்றி கழகத்திற்கு தன்னுடைய பேச்சு மூலமாக பேசிக் கொண்டிருந்த தமிழக வெற்றி கழகத்துடைய ஊடக முகமாகவே அறியப்பட்ட அவர் ஒரு மாற்று கட்சி, ஒரு லற்றுப்பேடு கட்சி என்று கிண்டல் செய்யப்பட்ட ஒருத்தர் முஸ்தபா வெற்றியை பெற்று அவர் ஆயிரக்கணக்கான வாக்கு